வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இரட்டை இலை சின்னத்தை கைப்பற்றி விட்டாரா ஓபிஎஸ்? மகிழ்ச்சியில் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள். நீதிபதி சொன்ன ஒற்றை அறிவிப்பால் ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களும் ஓபிஎஸ்ஸின் பக்கம் செல்ல உள்ளார்கள். இரட்டை இலை சின்னத்தை ஓபிஎஸ்ஸிடமே கொடுத்து விடுங்கள் என்று நீதிபதி சுப்பிரமணியன், குமரப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்த நிலையில் இறுதி தீர்ப்பு வந்துவிட்டதா? அதாவது திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி தாக்கல் செய்துள்ள மனுவில் அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் தொடர்பாகவும் கட்சியின் விதிமுறைகளுக்கு செயல்பட்டது தொடர்பாகவும் கடந்த 2017ஆம் ஆண்டு 2022ஆம் ஆண்டு வரை தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையத்திற்கு பல புகார்களை அளித்துள்ளேன் என்றும் அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்துள்ள உரிமையியல் வழக்குகள் முடிவிற்கு வரும் வரை அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்திற்கு கடந்த பிப்ரவரி மாதமே நாங்கள் மனு ஒன்றை கொடுத்துள்ளோம். அந்த மனுவின் பதிலும் இன்றும் கிடைக்கவில்லை என்றும் இது தொடர்பாக உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று நீதிமன்றத்தை நாடியுள்ளார். இந்த நிலையில்தான் இந்த மனு நீதிபதிகள் சுப்பிரமணியன், குமரப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்துள்ளது. நீதிபதிகள் கடந்த பிப்ரவரி மாதம் அளித்த விண்ணப்பம் மீது ஏன் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கேள்வியும் எழுப்பியுள்ளனர். அதற்கு தலைமை தேர்தல் ஆணையம் தரப்பில் அந்த மனு மீது இன்னும் ஒரு வாரத்தில் தகுந்த உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் விசாரணையை தள்ளி வைத்துள்ளார். மேலும் பன்னீர்செல்வம் அவர்களது ஆதரவையும் தெரிவிக்க வேண்டும் என்றும், அவருக்கு இரட்டை இலை சின்னம் சொந்தமா என்பதை, அவர் பதவியில் இருக்கிறாரா, அவருடைய பதவியின் காலம் எத்தனை ஆண்டுகள் என்ற கேள்வியும் இங்கு எழுப்பப்படுகிறது. இதனால் ஓபிஎஸ் அவர்களது ஒருங்கிணைப்பாளர் பதவி 2026 வரை இருக்கக்கூடிய காரணத்தினால் பொதுச் செயலாளர் பதவி செல்லாது என்ற நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதன் காரணத்தினால் அதிமுகவின் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர் ஓபிஎஸ் அவர்கள்தான். ஆகையால் பன்னீர்செல்வம் அவர்களுக்குத்தான் இரட்டை இலை சின்னம் செல்லும் என்றும் இறுதியாக தேதி குறிப்பிடாமல் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் மூலமாக தேர்தல் ஆணையம் கொடுக்கின்ற பதில் ஓபிஎஸ்ஸிற்கு சாதகமாகத்தான் இருக்கும். ஆகையால் 2026 சட்டமன்ற தேர்தல் இரட்டை இலை சின்னத்தை ஓபிஎஸ் அவர்கள் பயன்படுத்துவார். அவர்களது ஆதரவாளர்கள் தான் வேட்பாளராக களம் இறக்கப்படுவார் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் நீதிமன்றம் எப்பொழுதும் கடைசி நேரத்தில் வெற்றியை கொண்டாடும் விதமாக அமையும். அதேபோல்தான் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி என்றும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது.